ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜுக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது, இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஒரு 24ஆம் தேதி அப்படி அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம் வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் அந்த ஒரு கணக்கு. அதில் என்ன விஷயங்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சில ஜோதிட சம்பந்தமான சில தகவல்கள் அப்படி இதை எடுத்துங்க. அதாவது குறிப்பாக கிரக சஞ்சாரங்களோட விளைவுகள் எப்படி இருக்கும், நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம், என்னெல்லாம் அதிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது. அதுலேயும் குறிப்பாக வாத்தியார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரக சஞ்சார வேலைகளெல்லாம் என்ன மாதிரியான எளிய பூஜா முறைகளை பண்ணி நம்மளும் சரி நம்ம சந்ததிகள் எல்லாரையும் ஒரு சேஃபான ஜோனில் வச்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பங்குனி 2 அந்த நாளில் இருந்து ஒரு விஷயம் எப்படி பார்த்துட்டிங்கன்னா, புத பகவான் மீனத்தில் இருப்பார். மீனத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் ஆகி அஸ்தமனம் அடைஞ்சிருவார். இன்றைக்கி இந்த பங்குனி மாதம் 2ஆம் தேதியிலிருந்தே. ஸோ அப்போது ஒரு அஸ்தமனம் அடைகிறது மட்டும் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்கல. ஏன்னா புத பகவான் எப்பொழுதுமே அடிக்கடிக்கு வக்ரமாகி அஸ்தமனம் ஆயிடுவார். அது ஒரு சில ஜோதிடர்கள் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது அடிக்கடிக்கு, ஏன்னா புத்தின்றது ஸ்திரமானது இல்லை இல்லையா, அடிக்கடிக்கு மாறிண்டே தானே இருக்கும் எல்லாருக்குமே. அது காரணம் பார்த்தாச்சுன்னா, புத பகவான் அவனோட சஞ்சாரம் பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடிக்கு அஸ்தமனம் ஆகிறது, வக்ரம் ஆகிறது இப்படின்னு இருக்கும். ஏன்னா சூரியனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, அதே பங்குனி 2 அன்னைக்கு ராகு பகவான் அப்படியே நட்சத்திரத்தில் பாதம் வைஸ் பயிற்சி அடைஞ்சி உத்திரட்டாதியில் இருக்கக்கூடியவர், அவர் உத்திரட்டாதி 1ல் இருக்கக்கூடியவர் பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறாரு. ராகு பகவான் எப்பொழுதுமே ரிவர்ஸில் வரக்கூடியவர் இல்லையா, அதனால் பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் சுவாமி ராகு பகவான் உள்ளே வந்துடுறாரு. இங்கே தான் ஒரு சில பிரச்சனைகள் பொதுவாகவே இருக்கும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான்ட்டு இல்லை, பொதுவாகவே உலகத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் சில பிரச்சனைகள்லாம் உண்டு. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கியப்பா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம். பொதுவாகவே ஒரு உத்தமமான ஒரு காலத்தை பற்றி தெரிஞ்சவங்க, நல்ல உத்தமமான ஜோதிடர்கள் எல்லாருமே வருவதை முன்னாடியே உரைப்பது தான் அவங்களோட உத்தமமான பணியாக இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும், எல்லாமே ஓகே ஓகே அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் போய் எகிரி குதிக்கிறது, பள்ளத்தில் விழுறது அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய சில சின்ன சின்ன சங்கடங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலான்றது தெரிஞ்சுட்டோன்னா, அதுக்கேற்ற மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சந்ததிகள் எல்லாருமே சேஃபாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சுட்டு அப்படி குழப்பிண்டு பயப்படணும் அப்படின்லாம் கிடையாது. தெரிஞ்சால் நம்ம யோசிக்கிறோம், தெரியாதவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க அதில் மாட்டிண்டு அதுக்கப்புறம் வெளியில் மறுபடியும் அப்படி ரொட்டீனாக தான் போயிட்டு இருக்கும் வாழ்க்கை. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வாத்தியார் கொடுத்துருக்காருன்னும் போது நமக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பினை உண்டு. அதன்படி இப்போ என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, புத பகவான் இந்த மாதிரி வக்ர அஸ்தமனம் ஆகுறாரு. எப்பொழுதுமே புத பகவான் அஸ்தமனம் அடைஞ்சிடறாரு அப்படியா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது கோச்சாரத்தில் ஒட்டுமொத்தமாகவே புத்தி எல்லாருக்குமே, எவ்வளோ பெரிய நல்லவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே புத்தி பேதலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. புத்தி ஸ்திரத்தன்மை அற்று போயிடும். ரொம்ப நல்ல உள்ளம், பெரிய புத்திசாலி, நல்ல ஞானமாக இருக்கக்கூடியவங்க, பக்குவமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு கூட அந்த புத்தி பேதலிக்கும். ஒரு ஸ்டேபிளாக இருக்காது அந்த மைண்டு. என்ன வேணால் தோணும் திடீர்னு, அந்த மாதிரிலாம் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே இந்த புத பகவான் மட்டும் அடிக்கடிக்கு இது பண்ணும்போது, என்ன அஸ்தமனம் ஆகும்போது, பட்டு அதெல்லாம் லேசாக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாருக்குமே இயற்கையாக தானேப்பா இருக்குது. இதெல்லாம் என்னப்பா எல்லாருமே நல்லவனா, எல்லாருமே ஸ்ரீராமனா அப்படின்ட்டுலாம் யோசிக்கலாம். பட் ஆனால் இப்போ என்ன அந்த பிரச்சனை நம்ம ஒன்று பார்த்துருக்கோன்னா, இந்த ராகு பகவான் புரட்டாதி 1ல் பயிற்சி ஆகுறாரு. அதே இந்த பங்குனி 2ஆம் நாளன்று.
அங்கே தான் சில குழப்பங்கள். ஏன்னா அது குரு பகவானோட வீடு மீனம். புரட்டாதி திருநக்ஷத்திரம் குரு பகவானோட திருநக்ஷத்திரம். அங்கே வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணும் வேலையானது எப்படி இருக்குன்னா, இந்த தவறான நிகழ்வுகள், அதாவது வந்து எப்படி அதை உங்களுக்கு சொல்கிறதுனா, இந்த ஒரு முறையான உறவுகள் இல்லாமல் முறையற்ற உறவுகளுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக எப்பொழுதுமே ஒரு இந்த சார்ட் இருக்கு இல்லையா, ஜாதகம், அதில் வந்து இந்த குரு பகவான் ராகு பகவானோட திருநக்ஷத்திரத்தில் இருந்தாலும், ராகு பகவான் குரு பகவானோட திருநக்ஷத்திரத்தில் இருந்தாலும், இல்லை 2 பேருமே சேர்ந்து இருந்தாலும், அவங்களுக்கு வந்து முறை தவறி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது யாரையும். ஏன்னா வேறு நிறைய உள்ள வந்து நிறைய நல்ல விஷயங்களும் இருந்து குருவர்களால் அவங்க சேஃபாக கூட இருக்கலாம் இல்லையா. ஆனால் பொதுவான ஒரு விதி வந்து இதுதான். ஏன்னா போகக்காரகன் வந்து குரு பகவான், யோகக்காரகன் ராகு பகவான். இவங்க 2 பேரோட தொடர்பு ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான சில நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நல்லவங்களும் தவறி போவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய காலமாக இது இருக்கும் சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, சில எளிய பூஜைகள் தான் அதெல்லாம். இந்த மனிஷா பஞ்சகன்ட்டு ஒன்று இருக்கும், ஆதிசங்கரர் அருளியது, ரொம்ப அற்புதமானது. இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காலங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி ஸ்லோகங்கள் துதிகள் எல்லாம் சொல்லி நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான். அது சொல்லலாம். அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையாருது, அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் தமிழில் இன்னும் கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த சகலகலாவல்லி மாலை, அது நிச்சயமாக சொல்லலாம். நிறைய வந்து ஹயக்ரீவர் சரஸ்வதிக்கு வந்து டெய்லி சின்ன பசங்களாக இருந்தால் பொட்டு வைக்கிற பழக்கத்தை நிச்சயமாக கொண்டு வரணும். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 15-20 நாளைக்கு. அதோட ஆஞ்சநேயரை வந்து நிச்சயமாக அடிப்பிரதட்சணம் எல்லாருமே பண்ணணும். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கால் பாதங்களில் வந்து மருதாணி வச்சுட்டு, கொஞ்சம் அது மருதாணி காஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சிவந்த பாதங்களோட அடிப்பிரதட்சணம் பண்ணுறது நல்ல, அது புத்தி மேன்மைக்கு. இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்காததை நம்ம தவத்தாலையும் முயற்சியாலையும் வர வச்சுக்கிறோம், அந்த நம்மளோட புத்தி பிசகாமல் இருப்பதற்காக. இதில் நிறைய பேர் யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்ட்டு. ஒரு சந்தர்ப்பம் ஒருவருக்கு தப்பு பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் வாய்த்து தப்பு பண்ணிட்டார் வச்சிங்களேன், அதுக்குரிய தண்டனை வேறு அவர் எப்படியாவது அனுபவிச்சு தீரணும். அவர் மட்டும் அனுபவிக்காமல் அடுத்தடுத்து சந்ததிகளுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கும். எதுக்குப்பா இப்படிலாம் ஒரு வேதனை? ஸோ இந்தந்த காலங்களில் இந்தந்த மாதிரி சூழ்நிலைகள் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்தில் நம்ம அதுக்குரிய ஒரு ஷீல்டை, ஒரு தெய்வீக ஷீல்டுன்ட்டு தான் சொல்லுவாங்க இந்த ஸ்லோகங்கள் துதிகள் பூஜைகள்லாம். அதை நாம் எடுத்து நம்ம கவசமாக மாட்டின்றோன்னா நம்ம எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி நம்ம பாட்டுன்னு நம்ம வேலையை பார்த்துட்டு எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்காமல், எந்த விதமான பாவகாரியங்கள்லையும் மனசை செலுத்தாமல் நம்ம சேஃபாகவும் சிறப்பாகவும் இருக்கலாம் இல்லையா. அதுக்காக தான் இந்த பதிவு நம்ம வந்து இங்கே கொடுக்கறது. அதுலேயும் குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயம்ன்ட்டு சொல்லக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக ஹயக்ரீவர் படம் வந்து நிச்சயமாக வீட்டில், அதுவும் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு ஹயக்ரீவர் படம் நிச்சயமாக இருக்கணுங்க. ரொம்ப பெரிய செலவுலாம் இல்லைங்க அது. நீங்கள் அந்த ஹயக்ரீவர் படத்தை வச்சுட்டு, குறிப்பாக அந்த மாதிரி புத பகவான் வந்து ஒரு ஆஸ்தமனமாகும் போதோ வக்கரமாகும் போதெல்லாம் நிறைய அவங்க ஹயக்ரீவருக்கு பொட்டு வைக்கிறது, கையால் அரைச்சி சந்தனத்தை அரைச்சி பொட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுறச்சு அந்த குழந்தையெல்லாம் நிச்சயமாக ஓரளவுக்கு அந்த புத்தி பிரச்சனை பிசகிறது அந்த பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 15 நாள் அந்த டியூரேஷனில் 15-20 நாள் கிட்டத்தட்ட வச்சிங்களேன், அந்த டியூரேஷனில் எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு, ஒரு வேளையாவது அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு, கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திகளில் முக்கியமான மூர்த்தி இந்த காலகட்டத்துக்கு ஆஞ்சநேயர், அவரை வந்து அப்புறம் விநாயகரையும் எடுத்துக்கலாம். இவங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு அடிப்பிரதட்சணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு, சின்ன பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக 21 வாட்டி பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நல்லது. இந்த மாதிரி வரக்கூடிய இந்த காலங்கள்லாம் எந்த விதமான ஒரு தப்பு பண்ணுவதற்கும் எந்த விதமான ஒரு புத்தி சபலத்தால் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறது.
ஸோ அதனால் இந்த காலத்தை வந்து நிச்சயமாக பயன்படுத்தினோம். கூடுதலாக வாத்தியார் இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கிரகங்கள்லாம் வந்து சஞ்சாரம் அமையும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த. அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடிக்கு தூபம், நல்ல சுத்தமான சாம்பிராணியோ குங்குலியமோ வீட்லேயும் போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கோயில்களில் வாய்ப்பு இருந்தால் போடுவதற்கு வாய்ப்பு இருந்தால் போடலாம். இல்லைனா யாராவது போடுறாங்கன்னா அவங்களுக்கு இது பண்ணுங்க, அதை வாங்கி கொடுங்க. இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே இப்போது அந்த தூப் ஸ்டிக்ஸு சம்திங் நிறைய இருக்கும். ஒரு தீபம் போடுறச்சு ஒரு தூப ஸ்டிக்ஸோ இல்லை ஒரு ஊதுவத்தியாவது அட்லீஸ்ட் நிச்சயமாக ஏற்றி வைங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த ஒரு 20 நாள் 25 நாள் டியூரேஷனில் ஒரு வாட்டியாவது திரு அண்ணாமலையை போயிட்டு அங்கே கிரிவலம் வாங்க. அப்படி கிரிவலம் வரைச்சி தூபம் போட்டுட்டே கிரிவலம் வாங்க. அதுதான் அதிகப்படியான விசேஷம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த தூபம் போடுற விஷயமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது பறவெளியை சுத்தம் பண்ணுது. இந்த மாதிரியான தீய எண்ணங்கள்லாம் இப்போ அதிகமாக பறவெளியில் இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுனால இந்த 20-25 நாளில் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமானது இந்த தூபம் பண்ணோம் அப்படின்றார் வாத்தியார். அதனால் அது யாரெல்லாம் தூபம் போடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவங்க கெட்டே போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. இதை நம்ம எல்லாருமே இந்த காலத்தை ரொம்ப சேஃபாக பார்த்துண்டு இப்படிலாம் சொல்கிறதுனால ஏதோ ஒரு பயமுறுத்துவதற்காகவோ இல்லைனா உங்களெல்லாம் ஏதோ கன்ஃபியூஸ்டு பண்ணுறதுக்காக எல்லாம் கிடையாது. இப்படியெல்லாம் கிரக சஞ்சாரம் இருக்கும் பொழுது அதோட வேலையை அழகாக அது செஞ்சுட்டு போயிடும். இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம்னா, எந்த ஒரு காலத்துலேயும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு தவறுகள் அதுக்குரிய பலன்கள் தான் துன்பமாக அனுபவிக்கிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக துன்பம் தீரணும் ஆண்டவா அப்படின்ட்டு வேண்டுறோம் வச்சிங்களேன், துன்பத்துக்குரிய செயல்கள் நாம் என்னெல்லாம் செஞ்சுருக்கோன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணுறது இல்லைல்ல. அப்போ துன்பத்துக்குரிய செயல்களாக விளங்கக்கூடிய இந்த மாதிரி பாவங்கள், குறிப்பாக காமாந்திர பாவங்கள், இந்த எண்ணங்களால் கூட பிறரை தீண்டுவது, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இருந்து விடுவதற்கு இந்த மாதிரியான சில பூஜைகள், சில ஸ்லோகங்கள் இதெல்லாம் நமக்கு பேருதவியாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதிரி காலங்களில் பண்ணுறது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய ஷீல்டாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கும் அது மிகப்பெரிய ஷீல்டாக இருந்து குழந்தைங்கள்லாம் நல்ல அழகாக ஒரு உத்தமமான ஒழுக்கமான குழந்தைங்களாக வளருவாங்க இந்த சமுதாயத்தில். அதுக்காக தான் இந்த பதிவு. இதை தெரிஞ்சுட்டு இதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும், ஏன்னா இது முழுக்க முழுக்க ஜோதிட விஷயந்தான். அந்த ஜோதிட விஷயத்தில் வாத்தியார் இவ்வளோ சொல்லியிருக்காரு. இதுவும் அத்தனையும் வாத்தியார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதெல்லாம். ஸோ அதை அழகாக நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓம்.